விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கேரளாவுக்கு கடத்த முயன்ற 15 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த அதிகாரிகள் 3 பேரை கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக விருதுநகர் மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலர் அனிதாவிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. வட்ட வழங்கல் அலுவலர் அனிதா தலைமையில் அதிகாரிகள் குழு ராஜபாளையம் அருகே தளவாய்புரம் செல்லும் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக வந்த கனரக லாரி நிற்காமல் சென்றுள்ளது. அவற்றை விரட்டி பிடித்த அதிகாரிகள் அதில் சோதனை செய்தபோது ரேஷன் அரிசி மூட்டைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதில் 15 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் லாரி உரிமையாளர் தங்கதுரை, ஓட்டுநர் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த வேல்முருகன், காளிமுத்து ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து கோழி தீவனம் கொண்டு செல்வதாக போலி பில் தயார் செய்து ரேஷன் அரிசி மூட்டைகளை கேரள மாநிலம் எர்ணாகுளத்திற்கு கடத்தியது தெரியவந்தது.